மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். என்றைக்குமே வந்து 1, 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம தேவையில்லாத ஆட்கள் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 3 அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து டிலேடாக வேலை நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாமே அற்புதமாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு, நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வீடு, சொத்துக்கள், குழந்தைகள் விஷயங்களில் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குடும்பத்திலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சில நேரம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாகும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சொத்துக்கள், வண்டி வாங்கினா நல்ல லாபங்கள் கிடைக்கும்.